சொன்னா இவ்வளோ அழகா இருக்கிறீங்க, உங்களோட வாய்ஸ் அப்படி நல்ல தெளிவா பேசுறீங்க. நடிகர் கௌதமி மாதிரி இருக்கு, நல்ல ஒரு அழகான நல்ல சினிமா. தன்னுடைய சேனலையும் சேரும் உங்களோட யூடியூப் சேனல் ஊடாக அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னா வந்து வினோ உலகம் நாங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி நாங்கள் என்ன செய்யப்படுறது என்ன சொல்லுவாங்க கோழிக்கு அந்த கோழி பேரண்ட்ஸ் சிக்கனை வேண்டி கொண்டதும் இல்லாமல் இன்றைக்கு வந்து கறி வைக்கிற பொறுப்பும் இந்தியா வந்துச்சு. சிக்கன் கறி வந்து கிருஷ்ணாவுக்கு நான் வச்சு நல்லா இருக்கலாம். எங்கள் அம்மா வந்து 12 மணி 12 அப்பாவுக்கு திடீரெனங்க ஒடியல் புட்டு வந்ததுப்பா. ஓ பாத்தி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைய நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெடியாக இருக்கிறேன். வந்து பருத்துறையில் எங்கள் அம்மாவுக்கு தான் போக போகிறேன். ஸோ சாருவையும் 2 நாள் வீடியோ போடலைன்னு நினச்சிருப்பீங்க. நீங்களே சூழக்க பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கு. நான் வந்து கிருஷ்ணாவிட்ட சுவாஸ் வந்து வெல்கனி வேலை எடுத்து அதை செய்துட்டு நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிவடைகிறது. ஆனாலும் வந்து மழையில் ஒரு சில குழப்பங்களால் வந்து அது முடிவடையலை. இன்றைக்கும் காலையில் போயிட்டேன். அப்போ நீங்கள் எஸ்கேவியை பார்த்த அளவில் கிருஷ்ணா உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்க வந்து கடந்த மாதம் குடிபுறல்னது. அதனால குடிபுறலுக்கு தயாராகிற நெருப்பு வேலைகள் அந்த மாதிரிலாம் போகிற உண்மைக்குமே அங்கே சரியான வேலை. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சுபாஷ் வந்து தன்னுடைய வர்க்கண வேலையை முடித்தாலும் இனிமேல் வந்து நாங்கள் அங்கே தான் கூடுதலாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்கிற தம்பியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையாட்களை பிடிச்ச எல்லா வேலைகளை என்ன செய்கிறதா இருந்தாலும் நாங்களும் சகோதர ரீதியாக சுவாசம் ஒரு அத்தான் ரீதியாக வந்து எங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுப்பா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேலை செய்ய வேண்டிய வேலையிலெல்லாம் இருக்குது. அப்போ நானாக நினச்சேன் இனிமேல் நான் வந்து ஒரே போக்குமரத்துமாக தான் இருக்குமென்னு சொல்லிட்டு அதுக்காக மற்ற சகோதரிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க பிஸி இருக்கான்னு சொன்னால் குட்டீஸை வந்து இப்போ அவங்க குட்டீஸ்ன்னு சொன்னாலும் அவங்களோட டியூஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு நிற்கும். மாறி மாறி சாட்டர்டே சண்டேவோட லீவ் இருக்காது. அவ்வளோ அது கிளாஸ் எல்லாம் போகிறது அந்த நேரங்கள் தவிர்த்து தான் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆனால் வந்து எனக்கு காலையிலே தம்பி குட்டியன் வந்தார். அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவரை கொண்டு விட்டுட்டு இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி ரெடியாக நிற்கிறேன். அம்மாவிட்ட தான் போகிறதுக்கு உண்மைக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எங்கள்கிட்ட காணொலி ஊடாக இந்த வருஷமே நாங்கள் வந்து நிறைய ஃபங்க்ஷனை வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அப்போ நெக்ஸ்ட் மந்த் வந்து குடி புதல் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமே காத்திருக்குது. வெளிநாட்டு உறவுகள் பல பேர் வேற காத்திருக்கிறார்கள், காய்ச்சி கொண்டே இருக்கிறார்கள். சரியான டேட்டு சொல்லுங்க சார் அப்படின்னு எல்லாம் கேட்டு எப்போ குடிபுதல் அந்த மேண்டு சொல்லி நான் கிருஷ்ணாட்ட போயிட்டு உங்களுக்கு சரியான டேட் எல்லாம் நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவேன்ட்டு சொல்லி இருக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நாள் காணொலி போட எழுதுக்கான்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து ஒரு ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறது. அப்போ அதனாடி அந்த ஃபோனை கொண்டு போய் அங்கே வீடியோ எடுத்துக்கொண்டு தான் என்னுடைய பிளக்கு வீடியோ எடுக்கலாம். மற்றது வந்து சுபாசாவி அப்படின்லாம் போயிட்டு இருந்தேன். இந்த வீட்டில் வந்து தனியாக இருக்க முடியாது. அப்போ அதனாடி நான் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் போய் யானை வீட்டு அப்படின்னு நிற்கிறது. மற்றபடி இப்படியான காரணத்தால் வீடியோ எடுக்கல. மற்றபடி வந்து நான் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சப்ஸ்கிரைபருடைய விருப்பத்துக்கு அமைய பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து அவங்க கதைச்சி கிட்டத்தட்ட ஒரு கிழமையாக இருக்குது. உண்மைக்குமே என்ன சொல்கிறது எல்லாத்துக்கும் ஒரு வேலை வரணும் போல இருக்குன்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து காலாமதம் பண்ணாமல் ஓகேக்கா நான் என்னுடைய வீடியோ மூலம் அதை அறிவிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஆனாலும் அது இன்றைக்கு தான் அந்த வேலை வந்திருக்கு போல இருக்குது. அது என்ன விஷயம்னு சொன்னால் நோர்வேயில் இருக்கிறதான ஒரு அக்கா அவங்க வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர். அப்போ எங்களுடைய வீடியோ வந்து எஸ்கே ஃபேமிலி வீடியோவை வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது சொன்ன ரீசன் வந்து சார் உங்களோட வீடியோவை நான் பார்க்கும்போது தனக்கு தானும் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி செய்த ஆண்ட மாதிரி தனக்குள்ள ஒரு விருப்பம் வந்துட்டேன். சரி என்று தன்னுடைய பார்ட்னருடைய கதைக்கு அவரும் ஓகே சொல்லிட்டாரு. அப்போ அக்காவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யூடியூப் சேனல் செய்கிறா. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் வினோ உலகம் வினோ உலகம் என்ற யூடியூப் சேனல். உண்மைக்குமே அக்கா பார்த்தா நடிகர் கௌதமி மாதிரி இருக்கு, நல்ல ஒரு அழகான நல்ல சினிமானால் ஒரு வாட்டி நான் கோல்லேங்காஜர்கள் மற்றது வந்து கூட வாய்ஸ் ரெக்கார்ட் தான் நல்ல ஸ்வீட் வாய்ஸ். அப்போ நானே அக்காவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறேன் மோட்டிவேட்டாக சொன்னேன், அக்கா நீங்களும் எல்லாக்கா யூடியூப் சேனல்ஸ் வேணுமேனு சொன்னால் இவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, உங்களோட வாய்ஸ் அப்படி நல்ல தெளிவாக பேசுகிறீங்க, நல்ல டேலண்ட். அந்த அக்காவை வீடியோக்களே நான் பார்த்தேன். அக்கா வந்து குக்கிங் எல்லாம் அந்த மாதிரிலாம் செய்து போடுவா. நிறைய வெளியில் வந்து ட்ராவலிங் அந்த மாதிரிலாம் போய் ஃபன்னாக கதைச்சு. ஸோ அப்படியான
காணொலி எல்லாம் தான் அக்கா போடுறோம். அப்போ சரி மற்றது என்ன மாதிரி நம்ம வெளியில் வந்து ஒரு அவுட்டிங் ஒரு ஃபங்க்ஷனுக்கு எங்கே போகிறோன்னு சொன்னால் அக்கா வந்து தானே தனக்கெல்லாம் சாரியெல்லாம் கொடுத்துட்டு அதை வந்து நேர்த்தியாக காட்டி அப்படி இருப்பா. உண்மைக்குமே நல்ல ஒரு அழகான ஒரு அக்கா. சரி அப்போ தன்னுடைய சேனலையும் சாரும் உங்களோட யூடியூப் சேனல் ஊடாக அறிமுகப்படுத்துங்கன்னு சொன்னால் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அதாவது வினோ உலகம் நான் வேணும்னு சொன்னால் அது என்னுடைய சேனல் ஊடாக அந்த யூடியூப் சேனலுடைய லிங்கையும் அண்ட் வந்து அந்த விவரத்தையும் போட்டு விடுறேன் பாருங்க. நீங்களும் வந்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல ஒரு ஆதரவாக இருங்க. நல்ல ஒரு அக்கா நீங்களும் வந்து வெளிநாட்டு உறவுகளோடையும் வந்து பயணிக்கணும்னு சொல்லியிருந்தால் இப்படியான அன்பான உறவுகளோடு நீங்களும் பயணிக்கலாம். அவங்களோட சேனல்லையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்க வேணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதை பார்க்குறீங்க நினைக்கலாம். உண்மைக்குமே அதாவது வந்து கடந்த காலங்கள்லேயும் வந்து நாங்கள் இவ்வளவோ பேருக்கு எல்லாம் இப்படித்தான் எங்களோட ஊரில் உள்ளவர்களுக்கு எங்களோட உறவினர்களுக்கே இப்படித்தான் நாங்கள் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இருக்கும்போது வந்து ஒரு விருப்பங்கள் அதில் பார்த்துட்டு எங்கள்கிட்ட வந்து கேட்கும்போது யாருக்குமே மறப்பு சொன்னதில்லை. இன்னும் வந்து சொல்லப்போனால் மோனிட்டேஷன் வந்து அடைய முடியாத பெரிய ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு வருஷமாக போது இன்னும் 1000 சப்ஸ்கிரைபர் வரையில் அந்த மாதிரி நிலையன்னு சொல்லிக்கலாம். அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்குமே நல்ல வடிவாக இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்போ எங்களோட ஃபாஸ்ட் லைஃப்பை வந்து குறிப்பாக நான் திரும்பி பார்த்துன்னு சொன்னால் முழுக்க வந்து எல்லாருக்குமே நான் செய்திருக்கிறேன். அப்போ அந்த வகையில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஃபாரின் சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை மற்றது வந்து எனக்கு விருப்பம். ஸோ அதனால் இன்றைக்கு என்னுடைய வீடியோ மூலம் அதை தெரிவித்துக்கொள்கிறேன். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் கடந்த 3 நாட்களுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பாருங்கள். அதாவது வந்து மே 28ஆம் தேதி பசுமாடு கன்று இதை வந்து யார் வந்து பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்ற ஒரு தமிழையில் போட்டிருக்கேன். அந்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மாத கடைசி 28ஆம் தேதி சுவிஸில் இருக்கிறதான ஒரு பிள்ளையோட பர்த்டேக்கு அவங்களோட பெற்றோரோட விருப்பத்தின்படி ஒரு தாங்கள் உதவி செய்கிறதான அந்த உதவி மூலம் அவங்க வாழ்வாதாரமாக வாழ்வடையணும் என்று சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு நன்மை செய்ய போயிடுவான். அப்போ அதுக்காண்டியான பொறுப்பு வந்து என்னென்னு தந்திருக்கிறாங்க. நான் வந்து மாடும் கண்டும் பார்க்கணும், அதுக்கு வந்து சரியான நபரையும் தேர்ந்தெடுக்கணும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதீங்க, போயிட்டு பார்த்துக்கொள்ளுங்க. கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் போட்ட வீடியோ வந்து இந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருந்தால் என்னுடைய ஜொலி விளக் சேனலில் என்னுடைய நம்பர் போட்டிருக்கேன், அதோட வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. வந்து இன்னும் ஒரு அறிவித்தில் தரேன் என்னென்னு சொன்னால் எங்கேயாச்சும் வந்து யாரிடமாவது நல்ல தரமான மாடும் கண்டுமா விற்க இருக்குன்னு சொன்னால் அல்லது வந்து குட்டி தாச்சி மாவோட வந்து விற்க இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க. என்ன சொன்னால் வேணும் வேண்டி இப்போ 2மே உங்கள்டையுமே ஒப்படைச்சிருக்கேன். என்னென்னு சொன்னால் மாடு கண்டும் மற்றது வந்து அதுக்குரிய சரியான நபர்கள். கூடுதல் அக்கா சொல்லியிருந்தேன்னு சொன்னால் கைகால் இல்லாததாக வந்து வெளியில் போய் நாளாவது ஜீவிச்சு கொள்ள முடியாதவர்கள் தான் வழங்குற அந்த உதவியால் அவங்க வந்து ஜீவிச்சு கொள்ள வேணும்னு சொல்லி தான் நம்மளோட மெயின் விருப்பம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அந்த பர்த்டேன்றது நிறைவேறணும். இந்த வீடியோ பார்க்குறதான அன்புள்ளங்கள் நீங்களும் அதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு இன்று நம்மளுடைய சம்பவங்களை பார்க்கலாம். வாங்க காய் வந்து அம்மாவுக்கு சிக்கன் வேண்டும் நிற்கிறோம் கோழிக்கடையில். சிக்கனை கரைச்சி கொடுத்துட்டு அங்கே வேலையை நடக்குது. இப்போ வேகமாக இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அந்த கீரை எல்லாமே நான் புடுங்க போகிறோம். வேணும்னா இப்போ எல்லாத்தையுமே வெட்ட போயிடும், வெட்டி குப்பையில் ஒன்று போட போயிடும். அதனாடி இது எல்லாத்தையும் பிடுங்கி நாங்கள் என்ன செய்யணும் என்ன சொல்லுவாப்பா கோழிக்கு எங்கள்ட கோழிக்கு. அப்போ அதனாடியே நான் இப்போ உங்களுடைய குப்பையில் நாங்கள் போட இருக்கிறோம். அப்போ நாங்கள் இதை வேஸ்ட் ஆகிக்கிறோம். பார்த்தீங்களா அப்படி சடைச்சி போயிருப்பேன். அம்மா உடனே என்ன செய்யணும் எல்லாமே அம்மா பிடிங்கி வச்சுட்டு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு நம்ம கோழி போடுறதா இருந்தாலும் எப்படியா கழுவணும். கவிதாஸ்வர் ஒரு கதை சொன்னார் இதை பற்றி. அதனாடி அது என்ன சொல்கிறது க்ளவுஸ் போட்டு தான் நாஞ்சிருப்பாங்க. போகும்போது கொண்டு போகும். நான் வரும்போது சொல்லிட்டேன் மேற்பேர்கள் வந்துட்டேன். சுவாசம் வந்து கரண்ட் இல்லாட்டாலும் மிச்ச எல்லா வேலைகளும் செய்து கொண்டு நிற்கிறேன் எல்லாருமே கலாதியாக. ஸோ நான் அந்த இடத்துல என்ன செய்யணும்னு சொன்னால் அம்மாவுக்கு சமையல் செய்யிட்டாங்க. அப்பா காணையில் மேலே நிற்கிறேன். ஆள் மேலே ஒரே மேலே நிற்கிறாரு. என்னண்டு இல்லை பொறுக்கலாம் போடுது மேலே மேலே இந்த கஞ்சல் எல்லாம் பொறுக்கி கீழே போடுறா நெருப்பாத்தன் வேலையில் நடந்து கொண்டு இருக்குதுன்னு. மறுபடியும் டீ டைம் வேறு டீ ஊற்றி கொடுத்துட்டார. அப்போ அடுப்பில் சரிப்பா அடுப்பில் தானே வந்து மழை நெருப்பா வேலை செஞ்சுட்டு மழை வந்து தடுத்துட்டு அப்போ அதனால டீயை கட் பண்ணிட்டு எல்லாருக்கும் வந்து சோடா கொடுக்க டீயெல்லாம் சோடான்னு சொல்லி மட்டும் போயிட்டு அந்த பொருட்கள் என்னுடைய அப்போ பார்த்துங்களா அளவில் அவங்க சோடா எல்லாமே சொல்லிவிட
டோக்கன் ஒன்றும் இல்லை உமா ஒன்று டோக்கன் அப்போ இதை மிக்சரையும் கலப்போம் மிக்சிங் அதில் மறந்து போய் கொஞ்சம் எல்லாம் அந்த வீட்டு வேலையில் அவங்க வேலை காட்டுற வேலையை கொஞ்சம் முடிஞ்சிருந்தா மற்ற வேலையை செய்து எல்லாம் அடங்கியிருக்கலாம் க்ளீன் பண்ணுறது பேரண்ட்ஸ் சிக்கனை வேண்டி கொண்டதும் இல்லாமல் இன்றைக்கு வந்து கறி வைக்கிற பொறுப்பும் இந்தியா வந்துட்டு அம்மாட்ட நானாக கேட்டுனேன் அம்மா இன்றைக்கி சிக்கன் கறி வந்து கிருஷ்ணாவுக்கு நான் வச்சு கொடுக்க போனேன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்களா பழமையாகவே இந்த பிளக்கில் காட்டுக்கு இப்படியே இருக்குது ஒரு யாது கறி இன்றைக்கி இன்னும் நல்ல எண்ணெய் பிடிப்பா கேர சார் அம்மா சிரிக்கிறாங்க கடான் இருக்குது இப்போ கேர்னா அம்மா அந்த தூள் அதேமாதிரி இப்படி 2 ஈரல் பெருசாக போட்டுனா எனக்கு கொண்டு கிருஷ்ணா கொண்டு இப்போ தேடித்தான் எடுக்கணும் நான் அங்கே இருக்குது பார்த்தீங்களா ஆம்பளோட தெரியுது என்னடா பார்த்தீங்களோ உள்ள பெட்டிய ஈரலும் வந்திருக்கு சமையல் எல்லாமே முடித்து இறுதி கட்டத்தில் நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் காய்ச்சி முடியுது ஓகே இப்போ வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் சோறு எல்லாத்தையும் ஆற போட்டுட்டு எல்லாரும் சாப்பிட போகிறோம் ஓகே இன்றைக்கி வந்து என் கையால் வச்ச சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி வந்து அம்மா வீட்டில் சமைச்சதான சமையல் பார்ப்போம் வாங்குவோம் இப்போ வந்து குத்தரிசி சோறு சமைச்சு பெரிய ஒரு பாத்திரத்தில் ஆற விட்டுட்டேன் பாருங்கோ போலண்டு நல்ல குத்தரிசி சோறு இதில் அம்மா தான் சமைச்சவா அப்படியே அடுத்த வந்து இங்கே வெண்டிக்காய் பொரித்து குழம்பு வச்சுருக்கா அம்மா அப்படியே வந்து கத்தரிக்காய் பால் கறி அம்மா வந்து கத்தரிக்காய் பால் கறி வைப்பான்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே முழுக்க முதல் பால் விட்டு தான் சமைக்கிறது கத்தரிக்காய் பால் கறி அடுத்தா வந்து கேரட் சம்பல் இது வந்து நான் தான் போட்டு கொடுத்த கேரட் சம்பல் ஸ்பெஷலி வந்து சிக்கன் பேரன் சிக்கன் குழம்பு பார்த்தீங்களா நான் தான் வச்சேன் நான் ஓகே அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா விட்ட சமைச்சதான சமையல் இதுதான் அதே நேரம் இப்போ முதலாவதாக சாப்பிட போகிற ஆளும் நான் தான் பார்த்தீங்களா ஓகே சுட சாப்பாடு முதலாவது நான் தான் சாப்பிட போகிறேன் அப்படியே முழுமுறாண்டு ஈரெல்லாம் இருக்கு என்னடா சரியான இன்றைக்கு என்னன்னு சொன்னால் கரண்ட் இல்லை இங்கே இல்லை விடாம இல்லை எங்கண்ட விட்ட இல்லை அனுவிட்டு இருக்குன்னு சொன்னவர் அது வேறு லைன் போல இருக்கு அதனாடி இல்லை அப்போ அதனாடி சுபாசாக்களுமே 2 குண மாமாக்களும் வேலை செய்யலை அவங்களுக்குரிய வேலை செய்யலை வந்து இப்போ எல்லாமே ஏன்னா வெளி வளாகம் எல்லாமே இப்போ துப்புரவு செய்து கொண்டிருக்கேன் தானே அப்போ அதனால சுபாஷோட டீமும் வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாருமே சேர்ந்து வெளி வளாக வேலையை செய்யணும் இப்போ மழை நின்றுட்டு தானே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வெயில் அடிக்குது நான் என்ன நினச்சேன்னா இந்த கீரையை அந்த மழை தண்ணியில் போட்டிருக்கலாமே வடிவ கழுவ போட்டிருக்கேன் அது சரிதான் ஐயோ சரியா வீர்த்து கொடுத்து கொஞ்சம் ஃபேன் காத்துருந்தா தான் நல்லா இருக்கும் சரிதானே ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து சுட சுட நானே சாப்பிடுவேன் ஆனால் அபி சொல்கிறான் இப்போ வீடியோக்கு முன்னே சொன்னவன் என்ன தெரிஞ்ச போனாலும் நீங்கள் தான் முதலாக சாப்பிடுவீங்க அதேன்னு சொல்லுவா டைம் எப்படி அவருக்கு தெரியும் என்னோட கூட பயணிக்கிறதுக்கு தெரியும் சரியா நேரம் சரியா 1 மணியா அதனடா இரவு சாப்பாடு எத்தனை மணி சாப்பிட்றான் கடைசி 7:30 அப்படி 7:30க்குள்ள 7:30க்கெல்லாம் நான் சாப்பாடு சாப்பிடுவேன் எஞ்சம்மா வந்து வீட்டை ஸ்பீச் சொல்ல வாரவா அவாவுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு அவாவோட சாப்பிடுவேன் அப்படி இல்லை அவா சொல்லுவா சிலதான் லேட்டாக சாப்பிட்னா நான் சொன்னேன் எஞ்சம்மா பெரியம்மா பிரேக் எடுக்க போட்டு சொல்லிட்டு என்னுடைய சாப்பாடு நான் வந்து சாப்பிட்டு தான் மீதியான வாக்கு சொல்லி கொடுப்பேன் ஏன்னா எனக்கு சாப்பாடு நேரம் வந்து முக்கியம் அதே மாதிரி இப்போ யாருமே இங்கே சாப்பிடவே இல்லை ஃபஸ்ட்டு நான் தான் சாப்பிடுவேன் சரியோ சரி இந்த ஈரலை பார்த்துட்டு நான் என்ன சொன்னேன் அப்படி சொல்லு எனக்கு உங்களுக்கும் பாதியாண்டு நான் சொன்னா நீர் எனக்கு வேண்டாம் ஏன் ஈரல் சாப்பிடல அது வேண்டாம் பொரிச்சா சாப்பிடலாம் நல்ல சாப்பிடுவேன் கறி நிறைய இருக்குல்ல கறி பொரிச்சா சாப்பிடலாம் மற்றது வந்து வெண்டிக்காய் சாப்பிடல சார் உங்களோட இருக்கிற அவி இப்படியெல்லாம் என்ன சொல்ல சிலதாவிட்ட விருப்பத்துக்கு விடுறாரு வெண்டிக்காய் அவனை பிடிக்காது ஈரல் அதே மாதிரி ஆப்பிள் சாப்பிட மாட்டான் ஆப்பிள் பிடிக்காது டே நல்லா இருக்குடா எது குழம்பு சிக்கன் குழம்பு இப்போ நான் வச்ச குழம்பே ஃபஸ்ட்டு சாப்பிட்னா நல்லா இருக்கும் ஒரு அடுப்பில் நான் வச்சதே நல்லா இருக்கு விளையாட்டு சத்தத்தையே காணல மேலே வேலை செய்யணும் கூட கீழே துப்புரவாக்கிட்டு அங்காள் செய்து தான் வேலை செய்யணும் அது மண்ணில் வெட்டி அனுப்பி போடக்கூடாது சத்தம் கேட்கு டிராக்டரில் எல்லாமே ஏற்றிராக்கணுமே குப்பையில் டிராக்டரில் ஏற்றி போயிடும் அந்த மண் கல்லுகளை அந்த முன்னுக்கு பள்ளம் இருக்கிறது படியாக அதுக்கு போடப்படுது வெண்டிக்காய் சாப்பிடுறேன் பார்த்துக்கணும்
நான் போகல. நல்லா இருக்குடா. எங்கள் அம்மா வந்து 12 மணி 12:30 சமைச்சிடுவா. நான் வந்து என்ன செய்ய நான் நான் சொன்னேன் சிக்கன் வைக்கிறனாலே லேட் ஆகிடு 1 மணிக்கே சாப்பாடு எல்லாம் அதாவது சமையலை முடிச்சுட்டு அப்படியே சுழச்சிட்டு கொண்டு சாப்பிடுவேன். அம்மா வெண்டிக்காய் கறி வேறு லெவல். இதுதான் கிருஷ்ணாண்டி அம்மான்றது. என்னது மழை கொஞ்சம் இந்த ஓய்வு கொடுத்துருக்கு. வேற லெவல் கறி சாப்பாடு சூப்பர். நானும் பொடிச்சு தான் சாப்பிடணும்னு இருந்தது. எங்கள் அடுப்பில் அது வளமில்லாம ஆகி போயிடுது. அந்த அம்மா கொஞ்சம் சட்டிக்கா ஃபஸ்ட்டு மறந்து வெங்காயத்தை போட்டேன் கறிக்கு வதக்குறது. சரி கறிக்கே போட்டு சாப்பிட முடியல. பாபமிண்டே கவிதாஸ் தம்பியாக்கு நீ தம்பியாக்கெல்லாம் இந்த குழம்பு கறி சிக்கன் குழம்புல வித்தியாசம் காணணும்டா. சாப்பாடு வந்து சாப்பாடு அது என்ன இப்படி கொண்டு வாங்க மாமாவே இந்த சாப்பாடு தான் இங்கே விடுவோம். ஓ அது தாங்க சுபாஷ் டீமின் சாப்பாடு இதில் தாங்க. இந்த சுபாஷ் பண்ணீங்க சாப்பிட்றது சுபாஷோட மேலசோட கயனுக்கும் நேரி பெண்ட் எடுத்துட்டேனப்பா. சுபாஷ் டீம் தான் மஞ்சள் சரியா தானே இப்போ வந்திருக்கு மட்டும்டா. சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சம் பேரா இருக்கு. என்னடா மாவுள் வேலைக்காரர் பெயிண்ட்டுக்காரர் பிறகு அந்த சிப்த வேலையோ ஒரு வேலை 3 பிரிவு அந்த சாப்பாடு பிறகு மாமா நீங்க தாங்கப்பா மேசல சுபாஷ் டீம் தான். மூத்தக்கெல்லாம் சமைச்சு கொடுக்க எல்லாருக்குமே சரியா அக்கா வந்து 12:30 கோல் எடுத்துட்டா. பெரியப்பா கொஞ்சம் வேலையாக இருந்த நாடு அவரோட மலையாண்டில் அவன் பிரேக் எடுத்தவ தானே எல்லாம் வேலை செய்தோம் நிற்கினான். அதனால தான் 1 மணிக்கு சாப்பாடு போனது. நீங்கள் எல்லாம் சாப்பிடணுமேடா. என்ன சாப்பிடுவேன் 1 மணி ஆகுது தானே. ஓகே பண்ண சாப்பாடு சூப்பராக இருக்கும். திடீரெனங்க ஒடியல் புட்டு வந்ததுப்பா. ஓ பாத்தீங்களா உங்களோட குரல் கேட்டோன்னு ஓடி போனோம். சாப்பிட போடுது சாப்பிட போடுது கேட்டான். அப்ப நான் சொன்னேன் இப்ப சாப்பிட நேரம் இல்லை. அப்போ ஒடியல் புட்ட மாத்திரம் தான் நான் வீட்டு கொண்டு போய் சாப்பிட போறேன். ஆனா மீன் குழம்போட சாப்பிட்டு இருந்தாப்பா நல்லா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி சாப்பிட்டு வந்திருக்கலாம். அப்பா எவ்வளவு வேலை அதை கொஞ்சம் சாப்பிட லேட் ஆயிடுதானுங்க. பாத்தீங்களா இப்ப வரையும் வேலை செய்யறோம். எந்நேரமாவது சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை. நாங்களாவது செய்ய வேண்டிய வேலை நேரத்தை கொண்டு வந்து கொடுப்போம். டைம் இஸ் கோல்ட். ஆனா சிக்கன் கறிக்கு நண்டோடியல் நல்லா இருக்குமே. குழம்பு தானே நீங்க அப்படியே கொஞ்சம் மீன் குழம்பு தாங்கன்னு சொல்லி பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். ஆனா முந்தின நாள் கிருஷ்ணா ஒரு அப்பா பெரிய ஒரு கிரேடான ஒரு வார்த்தை சொல்லிச்சேன்னா, அப்பா அப்படி இல்லைன்னா அந்த டைமில் உலகத்தில் வேலை வந்து வேலைக்காரத்தாங்க பிடிச்சி செய்தாலும் இவ்வளோ வந்து என்ன வேகமாவோ இவ்வளோ உற்சாகமாக வேலைகளெல்லாம் நடக்கலான்னு சொல்லிட்டு என்னப்பா அப்படி ஒரு வார்த்தையே சொல்லியிருக்கிறார்.
எல்லாம் கவனிச்சோண்டு போயிடலன்னா செய்ய முடியாது உண்மை ஆனா உண்மை. என்ன வீட்டில் மொத்தமாக ஒரு குடும்பம் அங்கத்தர் ஒரு ஆளண்டு அண்ணண்டு முக்கியமாக அதே வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லணும் நம்மள விளத்தோட காலமேல இந்த அப்பத்தையும் மோதகத்தையும் சாப்பிட்டு கொண்டும் சரிங்க சாப்பிடுங்க. ஆனால் மழை விட்டுருக்குதாப்பா இப்போ மழை விட்டே கரண்ட் இல்லை கரண்ட் இல்லைண்ணா இல்லை. அதனால எல்லாரும் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர் ஆயிட்டினா மழை ஒரே ஒரு கோலமாக தான் கிடக்கு மழை கோலமாக தான் கிடக்கு. ஆனால் அது உங்களோட அக்காக்கள் அத்தை மாத்திரம் ஒரு என்னப்பா இப்போ வரைக்கும் முடியல் போட்டு கைவிடாமல் சமைச்சு கொண்டே இருக்கணும் சாப்பிட்டு கொண்டே நான் பொரியல் புட்டு ராத்திரி இருக்க மாட்டேன். பாரம்பரியம் என்னண்டு அப்படியே எப்படி அப்ப அத்தைக்கா தானே அத்தை முந்திராவோ நான் முந்திராவோ கடவுள் தான் இருந்தாலும் அத்தை இருக்க மாட்டேன்னா இது ஒடியல் கொடுக்காது. ஓ அபி போய் கொண்டு சாப்பிட மழை மறுபடியும் வந்துட்டு மக்களே மழை அடிச்சு குத்துது நல்ல வெள்ளையா தெரிகிறேன். ஆனால் மழைக்கு கிளியப்பா ஒரு குடி குடிக்கிறார் இன்றைக்கு சுட சுட ஒடியல் புட்டோட நல்ல சாப்பாடு. இப்போ 4:30 நேரம். ஆனால் பார்க்க மலைக்கிழமை பார்க்க கூடமாக இருக்குது. நாங்கள் அந்த டீயை குடிச்சிட்டு இப்போ நாங்கள் வீடு திரும்புகிறோம். மழை வேலை நடுசுவாசக்கூடிய வேலை வந்து செய்யலை வெல்கனி வேலை. வெல்கனியில் முடிஞ்சு பெயிண்ட் அடிக்கும். பெயிண்ட் அடிக்கிறதும் அது 2 கிரில் கிடக்காதான் போட்டுனா சரி. அந்த மாதிரி வேலை ஒன்றும் செய்யலை. கொமனா வந்து இன்றைக்கு எல்லாருமே வெளி வளாகம் வந்து சுற்றி அடித்து கொண்டிருக்கிறோம் இப்போ வரைக்கும். அப்போ நாங்கள் இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கோம் சரிதானே. அப்போ இந்திய நாளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அம்மா வீட்டில் எங்களுடைய பொழுதுகள் என்னெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அதுதான் காலையில் கழுவிட்டுருக்கேன்.